திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் மத்தியில் கொள்கைகளையும் தங்களது வாக்குறுதியையும் சொல்லி ஒருபோதும் ஓட்டுக்களை பெற முடியாது என்பது காலம் காலமாக தெரிந்ததுதான். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற ஒட்டுமொத்த கள்ளச்சாராய சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் பூகம்பமாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எப்படியாவது வெற்றியடைந்து விட வேண்டும். அப்பொழுதுதான் 40 தொகுதிகளில் வெற்றியடைந்ததை விட இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படும் என்று ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே திமுகவின் நிர்வாகிகளிடம் கூறிவிட்டார். இந்த சூழ்நிலையில்தான் கள்ளக்குறிச்சி சம்பவம் பூகம்பமாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியில் ஏற்கனவே அதிமுக போட்டியிடுவதில்லை என்றும் ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடைபெறாது என்பதை சுட்டிக்காட்டி விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிப்பதாகவும் கூறியிருந்தார். அவர் சொன்னதுதான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது திமுகவின் மிக முக்கியமான கிளை செயலாளர் வீட்டில் வாக்காளருக்கு வழங்கப்படுவதற்காக வைத்திருந்த வேஷ்டி சட்டைகள் மற்றும் பரிசு பொருட்களையும் மூட்டை மூட்டையாக தற்பொழுது பாமகவின் முக்கியமான சில நிர்வாகிகள் ஆதாரத்துடன் எடுத்திருக்கிறார்கள். அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக கிளை செயலாளர் வீட்டில் பரிசு பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாக பாமகவினருக்கு புதன்கிழமை தகவல் தெரிவித்திருந்தது. இதனை அடுத்து முன்னாள் எம்எல்ஏ திருக்கச்சூர் ஆறுமுகம் தலைமையிலான பாமகவினர் திமுக கிளை செயலாளர் ராமலிங்கம் வீட்டிற்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த புதிய சட்டைகள், வேஷ்டிகள் உள்ளிட்டவற்றை வெளியே தூக்கி வந்து தெருவில் வீசி போராட்டத்தையும் ஈடுபடுத்தினர். தேர்தல் அலுவலர்களுக்கு தேர்தல் ஆணையமும் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது. அதிமுக கூறுவது போல் இது ஜனநாயக முறைப்படிதான் தேர்தல் நடைகிறதா அல்லது பணநாயகம் நடைபெறுகிறதா? தேர்தல் ஆணைய அதிகாரி உள்ளூர்காரராக இருந்ததன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நடப்பதாகவும் வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் அரசு அதிகாரிகளும் துணைப்படை இராணுவமும் அதிக அளவில் விக்கிரவாண்டி தொகுதியில் குவிக்கப்பட்டால் மட்டும்தான் இது நடைபெறாமல் இருக்கும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ கூறியுள்ளார். தற்பொழுது மிக மிக மோசமான நிலைமையில் திமுக பரிசு பொருட்களை வழங்கியிருக்கிறது. சட்டத்திற்கு புறம்பாக செயல்பாடுகளை நடைபெற்று இருக்கிறது. ஆகையால் திமுகவின் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், அவர் போட்டியிடாதவாறு செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கடிதங்கள் ஒன்றை தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மூட்டை மூட்டையாக பரிசு பொருட்கள் கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் வெற்றியடையலாம். பணபலத்தை முன்வைத்து திமுக செயல்படுவது ஜனநாயகத்தை ஒழிப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறோம் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல பிற கட்சிகளும் தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளது.